ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிம்பிளான ரவா கேசரி ரெசிபி தான். இது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிடலாம். நீங்கள் ஹோட்டலில் கல்யாணத்தில் கொடுக்குற மாதிரி ரொம்ப சாஃப்டாக நல்ல கரண்டியில் எடுத்து அப்படியே போடுற மாதிரி, கரண்டியில் ஒட்டாமல் குழகுழப்பாக இல்லாமல் நல்ல கேசரி நீங்கள் பண்ண முடியும். அது அப்படியே வெளியில் வச்சுருக்கும்போது அப்படியே இருக்கும், அந்த நெய் உரையவே உரையாது, அந்த கன்சிஸ்டன்சி மாறாது, சாஃப்டாக இருக்கும் கேசரி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 1 டம்ளர் ரவை எடுத்துட்டுருக்கேன்னா, இதே டம்ளரால் தான் ஜலத்தையும் அளந்துக்கணும், சர்க்கரையும் அளந்துக்கணும். இதே அளவு. அதை உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே டம்ளரில் 2.5 டம்ளர் ஜலம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ரெடியாக வச்சு அடுப்பில் வச்சு கொதிக்க வைங்க. ஒரு பக்கம் அது பாட்டு கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வாணலியை போட்டு அதில் நெய் பாதி எடுத்து 50 ml எடுத்து வச்ச நெய்யில் பாதி நெய்யை அப்படியே விட்டு அதில் முந்திரி பருப்பு போட்டு முதல்ல செவக்க வறுத்துக்கோங்க. ஏன் பாதி நெய் விடுறேன்னா, அந்த மாதிரி பாதி நெய் விட்டால் தான் உங்களுக்கு இந்த ரவை நன்னா அந்த நெய்யில் புரிஞ்சு நல்லா கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு வெந்நீரை விடும்போது அது சாஃப்டாக நல்லா வெந்து வரும். அதில் முதல்ல முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரவையை எப்படி வறுக்கணும்னு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நல்லா செவந்து இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும். ஒரு பிங்க் கலரில் மாறும். அந்த அளவுக்கு மாறுற அளவுக்கு கருகிடக்கூடாது, அதே சமயம் பார்த்து நீங்கள் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் சூடாக அந்த ஜலத்தை இந்த ரவையில் விடணும், கொஞ்சம் பார்த்து விடணும், கையிலலாம் தெளிக்கும் சூடாக இருக்கிறதுனால. அதை விட்டு நல்லா கலரணும். கலரினா இப்படி வரணும்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டாத நல்லா தனியாக வரணும், போட்டுடணும். போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். கலர் போடணுன்னா ஆப்ஷனல், அது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பபிளாக வரும்போது நீங்கள் முந்திரி பருப்பு ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்க. இந்த ரவா கேசரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.